நேற்று நாங்கள் முதல் பேப்பரில் வகை 1 37 நாம் பார்க்குறோம். பின்வரும் கூட்டுகளை கருதுக. கணனி முறைமையின் போகியக்கூறுகள் மென்பொருட்களாகும். தெளிவாக உங்களுக்கு விளங்கும் இந்த கூட்டு பிறகு கணனியின் பௌதீக கூறுகள் கணனி முறைமை ஒன்றின் பௌதிக கூறுகள் வன்பொருட்களாகவும் வரணும். மென்பொருளுடைய கூட்டுகளை கணனி முறைமையின் ஒரு தொகுதி அறிவுறுத்தல் வன்பொருட்களாகவும் இந்த கூற்றின் பிற காரணம் கணனி முறைமையின் ஒரு பகுதி அறிவுறுத்தல்கள் மென்பொருட்களாகவும் வரும். இரண்டும் மாறி வரணும். இந்த மென்பொருள் இடத்தில் வன்பொருள் வரணும், வன்பொருள் இடத்தில் மென்பொருள் வரணும். இரண்டு கூட்டும் சரியாகும். எனவே இந்த இரண்டு கூட்டுகளும் தரப்பட்ட அமைப்பில் பிழையாகும். நிலைப்பொருளானது கணனி முறையின் ஆரம்பித்தலுக்காக பயன்படுத்தப்படுகின்றது. இது மூன்றாவது கூட்டை பொறுத்தவரையில் நாங்கள் நிலைப்பொருள் என்னென்ன முறைகளையும் சொல்லுவோம். அதாவது கணனியில் காணப்படக்கூடிய நினைவகங்கிற அழியா நினைவகம், அழிதக நினைவும் அழிதகா நினைவகம் இதுவாக நினைவகங்கள் காணப்படுது. அதாவது ரேமும் ரோமும், அதாவது ரீட் ஒன்லி மெமரி எனக்கூடிய அழிதகா, அதாவது அழியாத நினைவகம். இந்த நினைவகத்தில் காணப்படக்கூடிய தரவுகள் என்னென்னா கணனி ஒன்று சேர்ப்பதற்கு அடிப்படையான அறிவுறுத்தல்களை உள்ளடக்கிய மென்பொருள் இருக்கு. எனவே இந்த மென்பொருள் அழிய முடியாது, அழிக்கக்கூடியதாக இருத்தல் கூடாது. எனவே இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது போன்று கணனி முறைமையின் ஆரம்பித்தலுக்கு, அதாவது பூட் அப் கணனி ஆரம்பிப்பதற்கான சில அடிப்படையான செயல்முறைகளை உள்ளடக்கிய அறிவுறுத்தல் தொகுதி தான் நாங்கள் ஃபேர்ம்வேர் என்று அழைப்போம். இந்த ஃபேர்ம்வேர் பெரும்பாலும் அதாவது முற்றுமொழியாகவே ரோம் சிப்பில் காணப்படும். அதாவது பயோஸ் மற்றும் சிமோஸ் என்கின்ற இரண்டு ப்ரோக்ராம்கள், இவை இரண்டும் நிலையாக காணப்படுவதன் காரணமாக நிலைப்பொருள் என அழைக்கப்படுகின்றது. அதே போன்று இந்த கூற்று சரியானது. அதே போன்று நிலைப்பொருளுக்கு வேறு உதாரணங்கள் குறிப்பிடுவதாயும் எமது கணனில் உள்ள வன்பொருட்கள் இயங்குவதற்கு தேவையான சில அடிப்படை மென்பொருட்கள் அவசியமாகும். அவையும் டிரைவர் சாஃப்ட்வேர் அல்லது டிவைஸ் டிரைவர் அல்லது சாதன மென்பொருள் என அழைக்கக்கூடிய மென்பொருட்களும் அந்த குறித்த வன்பொருளுக்கான ஃபேர்ம்வேராக கருதப்படும். எனவே இங்கு தரப்பட்டுள்ள வினாவின்படி மாத்திரம் என்ற இந்த